விவசாயம் தான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழிலுண்டு பின் செல்பவர்னு உழைச்சி சாப்பிட்றவங்க தான் உண்மையாக வாழ்கிறாங்க. எல்லாம் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அவங்களை வணங்கி கொண்டு அவங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்க வேண்டியதாங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணுறவங்கள நம்ம சாதாரணமாக பார்த்தோம். ஏதோ ஒரு 5 ஏக்கர் காடை ஒரு ரோட்டு ஓரத்தில் வேலி போட்டு விவசாயம் பண்ணுறவரை சாதாரணமாக பார்த்தோம். அது ரியல் எஸ்டேட் ஆகும்போது அவர் யாராகிடுறாரு? அவரை எவனும் மதிக்கலை. அவர் ரியல் எஸ்டேட் போட்டுட்டு அவர் பாட்டு பேங்கில் போட்டுட்டு சைலண்டாக காரை வாங்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ரோட்டு ஓரத்தில் விவசாய நிலம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறார், மக்காச்சோளம் விளைய வைக்கிறாரு. திருச்சியிலேருந்து நான் சென்னை போகிறதுக்கு ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ணுறான். கன்சல்டேஷன் 200 போட்டிருக்கான். வண்டி இருக்குது ஏறுறீங்களா சார்னா ஏறுறேன்னு சொன்னால் 200 அவனுக்கு. விவசாயிக்கு அப்படி என்ன கிடைக்கிது? ஒரு மக்காச்சோளம் நீங்கள் வேக வச்சு விற்கிற இடத்த எத்தனை ரூபா? 40 ரூபா. பர்ச்சேஸ் எவ்வளவு? நீங்கள் 5 ரூபா 10 ரூபா தான். ஆமாம், அதே அதிகம். விவசாய பண்ணையில் பர்ச்சேஸ் ஆகிற இடத்துல ரேட்டு வந்து 5 ரூபா 10 ரூபா தான். விவசாயிகளுக்கு மட்டும்தான் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை வாழ்க்கை முறையில். ஆனால் வள்ளுவன் அதை சேக்கிழார் அதை சுட்டி காட்டுறார். விவசாயிகளை என்னைக்கு மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் நாடு நல்லா இருக்குங்கிறதுனால தான் இந்த வார்த்தையை யாருக்கு போட்டார்? களைய நாற்று பிடுங்குற பெண்கள் மேலே மாட்சிங்கிற வார்த்தையை, மனை மாட்சி திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த வார்த்தையை களை எடுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுத்துருவோம்? பெருசாக எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டோம். அவங்கள ஒரு வேலைக்காரங்களாக பார்ப்போம். இப்போ நானெல்லாம் ஏன் என்னால் இவ்வளோ ஆழமாக பேச முடியுதுன்னா, நாற்று முடிய நான் இதே தலையில் சுமந்தவன். ஒரு தடவை சுமந்தா போதும், இந்த ஃபுல்லாக அந்த சேரு ஃபுல்லாக முகம் முழுதாக வழிஞ்சு இப்படியே கண்ணை எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? சேராயிரும். நீங்கள் மாடு குளிப்பாட்டணுன்னா நீங்கள் மாடு கூட குளித்தாதான் மாடு குளிப்பாட்ட முடியும். மாடும் நம்மளும் ஒன்றா குளிக்கணும். பார்க்குறவன் என்ன ஒரு ஏதோ நம்மளை வந்து கல்ச்சர் இல்லாதவன், படிக்க தெரியாதவன் நம்மளை நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் MBA BBA படிச்சுட்டு மாடு குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறது அவருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால் அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை மாட்சியும் சீதனிர்முடி சேர்ப்பவர் செய்கை. அதையெல்லாம் எடுத்து முடியாக கட்டுறாங்க. நாற்று விவசாயம் சார்ந்த வேலையில் ஏர் ஓட்டுறது மட்டும் எனக்கு தெரியாது, மற்ற எல்லாம் தெரியும். ஏர் ஓட்டுறது வந்து நம்ம கொஞ்சம் அசந்தா கலப்பை வந்து மாட்டினுடைய காலுக்குள்ளே போயிடும். அதுக்காக அது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது நான் பழகலை. மற்ற எல்லா வேலையும் தெரியும். ஏர் வந்து வட்டமாக தான், முட்டை வடிவத்தில் தான் சுத்தம். வயல் சதுரத்தில் இருக்கும். அந்த சந்துக்கு பேர் வலமடைன்னு பேர். அதை நம்ம கையால் தான் மேனுவலால் தான் வெட்டணும். மாட்டை வச்சு ஓட்ட முடியாது. மாடு இப்படி போய் இப்படி திரும்பாது. அது என்ன ஜீப்பாக போய் திரும்புறதுக்கு? அதுக்கு வலமடை வெட்டுறதுன்னு பேர். அந்த வலமடை வெட்டுவோம், வரப்பு பூசுவோம். எல்லாம் தெரிஞ்சதுனால தான் மாரியம்மன் இதில் உட்கார வச்சுருக்கு. அன்னைக்கு நிலத்தில் விவசாயத்தில் வேலை செஞ்சதுனால எங்கள் அப்பா வந்து ஒரு களை எடுக்கிறவருக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா அந்த சம்பளம் நியாயம் இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அவங்க கூட களை எடுப்பேன். அந்த சம்பளம் நியாயம்தானா, அப்பா குறைவாக சம்பளம் கொடுக்குறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் சீத நீர்முடி சேர்ப்பவர் செய்கையும் ஓதையார் செய் உளுனர் ஒழுக்கம், ஓசை மிகுகின்ற உழவர்களுடைய ஒழுக்கம்ங்கிறார். நீங்கள் ஒழுக்கம்னா சைவ சமயத்தில் சைவ பயிர் வளர்க்குறதுக்கு என்ன ஒழுக்கம் தேவையோ அந்த ஒழுக்கம் யாருக்கும் வேணும்? விவசாயிகளுக்கும் வேணும். விவசாயிகளே நீங்கள் 2ஆக பிரித்து விடலாம். ரொம்ப கரெக்டாக இருக்கிற விவசாயிகள் இருப்பாங்க, யதார்த்தமாக இருக்கிற விவசாயிகள் இருப்பாங்க. அவங்களால பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது. கரெக்டாக இருக்கிற விவசாயிகள் சரியான நாளில் உரமிடுதல், சரியான நாளில் களை எடுத்தல், அதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் அவங்களுக்கே வள்ளுவர் எதை வச்சார்? ஒழுக்கத்தை வச்சார். விவசாயிக்கு ஒழுக்கத்தை வைக்கிறார். ஓத நீர் முடி சேர்பவர் செய்கையும் ஓதையார் செய் உளுனர் ஒழுக்கம். அதாவது திருவம்பாவையில் ஆடு மாடு மேய்க்கிறவங்கள ரொம்ப புகழ்வார். திருவம்பாவை புகழும்.
குற்றம் ஒன்றில்லா கோவலர் அப்படிம்பார். அப்படின்னு ஆண்டாள் பாடுவாங்க. குற்றம் ஒன்று இல்லாத கோவலர். ஆடு மாடு மேய்க்கிறவங்க யதார்த்தமாக இருப்பாங்க. அதான் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்னு. அவர் பண்ணையில் பால் கறக்கும்போது தண்ணி கலக்கலல்ல. பால் எப்போ கலந்தாங்க? ஆமாம், எங்கெல்லாம் டேப்பில் தண்ணி வருதோ அங்கெல்லாம் பால்காரர் நின்றுட்டுருக்கிறார். அவருக்கு அங்கே என்ன வேலை கேட்டால் கேன் கழுவுறேங்கிறார். கேன் கழுவுறது இப்போ எதுக்கு கழுவுறேன்னு கேட்டால் போயிட்டாரு, நீ போ அப்படிங்கிறார். ஆமாம். ஓதையார் செய் உளுநர் ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மலிந்ததுங்கிறார். அதை பார்த்தாலே நமக்கு அதை விரும்பணும் போல இருக்குங்கிறார். இன்றைக்கு சமீபத்தில் நீங்கள் ஒரு டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் ஐடி ஃபீல்டிலேருந்து நிறைய தம்பிகள் எதுக்கு வந்திருக்காங்க? விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. அப்பாவை ஏதோ ஒன்றும் தெரியாதவன் நினச்சவனெல்லாம் திரும்பி எங்கே வந்திருக்காங்க? விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா படிப்பை என்கரேஜ் பண்ணவே இல்லை. எங்கள் அப்பா அவர் அடிக்கடி சொல்கிற டயலாக், நான் கொல்லம் போய் கொழும்பு போய், எங்கள் சொந்தக்காரங்களாம் கொழும்பில் நிறையா இருந்தாங்க. கொல்லம் போய் கொழும்பில் போய் சம்பாதிக்கலை, விவசாயத்தில் சம்பாதிச்சு, இப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். படிக்க வேண்டாங்கிறது அதனுடைய அர்த்தம். மீறி படிக்கணும்னா இரவு பகலில் செய்ய வேண்டிய விவசாய வேலையை நமக்காக நிறுத்தி வச்சுருப்பாங்க. எப்போ போய் செஞ்சுக்கணும்? ராத்திரி செஞ்சுக்கணும். அப்படி தான் நான் படித்தேன். பகலில் தண்ணி பாய்க்கிற வேலை பெண்டிங்கில் இருக்கும். நம்ம போய் நைட்டில் 9 மணிக்கு போனால் 10 மணிக்கு 3 பீஸ் கரண்ட் வரும். மோட்டாரை போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு காலையில் இந்த 6 மணிக்கு கரண்ட்டு போயிடும். அங்கேயே ஒரு போர் வச்சு படுக்கணும். ஸ்கூல் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். ஒரு 7:30 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடணும் பள்ளிக்கூடத்துக்கு. இப்படி தான் நான் +2 வரைக்கும் படித்தேன். 7ஆம் வகுப்புலேருந்து. அந்த விவசாய குடும்பத்தில் இருந்து படித்ததுனால பெரிய விவசாயம் தெரியாதவர்களுக்கு பெரிய புராணம் புரியாது. ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உரை வேணால் எழுதலாம், யார் வேணாலும் எழுதலாம், ஆனால் அது புரியாது. இந்த காதல் செய்வது ஒரு காட்சின்னா எனக்கு அந்த விவசாய வாழ்க்கையெல்லாம் கண் முன்னால் என்ன செய்யுது? வருகிறது. இப்போ நம்முடைய தொண்டர் சீர் பரவுவார் குருகுலம்ங்கிறது தான் நம்முடைய குருகுலம். பல ஆண்டுகளாக நம்முடைய பணிகளை செய்துட்டு வர்றோம். இப்போ மார்கழி சிறப்பு அரங்கேற்றம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். நம்ம மார்கழி 24லேருந்து இந்த பத்திரிக்கை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும். ஒரு காப்பி தந்திருக்காங்க. மாரியம்மன் திருவடியில் வச்சு கும்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து சிவாச்சாரியார் பூஜை பண்ணி தந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்துடணும். காதல் செய்வதோர் சிவகுமார்லாம் பார்த்துட்டார். அங்கேருந்து தான் வர்றோம் நாங்கள். மது பேர் விடுபட்டுன்னு நினைக்கிறேன். மது அதை பற்றி கவலைப்பட மாட்டார். சரி, பரவாயில்ல. காதல் செய்வதோர் காட்சி மலிந்தது. மலிந்ததுன்னா மிகுந்ததுன்னு அர்த்தம். 62வது மந்திரம். உழுத சால் மிக ஊறி தெளிந்த சேரு. ஏர் உழுதாச்சு. அதாவது பண்ணைங்கிற வார்த்தையே பண்படுத்துதல்ங்கிறதுலேருந்து தான் வருது. பண்ணை சும்மா மானாவாரிய பண்ணைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பன்னிசைங்கிறதே எதுலேருந்து வருது? பண்படுத்தப்பட்ட இசை தான் பன்னிசை. அதாவது ஒரு எல்லா நிலங்களும் எல்லா பயிருக்கு ஏற்றதல்ல. இப்போ தென்னை மரத்துக்கு ஒரு வகையான நிலம் தேவை. நீர் தேங்க வேண்டியதில்லை. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சா போதும். ஆனால் வயலுக்கு தண்ணீர் நிற்கிறது போச்சுதுன்னா வெடிப்பு விழும். வெடிப்பு விழுந்ததுன்னா நீங்கள் என்ன தண்ணி பாய்ச்சாலும் வெடிப்பு வழியாக போயிட்டே இருக்கும். விவசாயம் முடிஞ்சுது, அவ்வளோதான். அதனுடைய 90 நாள் 4 மாத பயிர்னால் வெடிப்பு விழாமல் தண்ணி பாய்க்கணும். 24 ஹவர் தண்ணி நிற்கணும். ஒரு பச்சை கலர் பாசியெல்லாம் அதில் வந்துடும். அதில் அந்த நெல்லில் வரும். அப்போ அந்த நெல் பயிரிடுற நிலத்துக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. அதை உழுது பக்குவப்படுத்தி ஊறி தெளிந்த சேருனார். அது எதா மாறணும்? சேராக மாறணும். அதாவது ஒரு தோசை மாவு அளவுக்கு நைஸாகணும். தோசை மாவு அளவுக்கு அப்போ தான் நாற்றை நட்டால் அது போய் உள்ளே போக, வேரோடு உள்ளே போகும். அதை சொல்கிறார். அதை கூட சேக்கிழார் பதிகிறார். வர்ற தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடும். சேக்கிழார் அதை கஷ்டப்பட்டு எழுதி வச்சிருக்கிறார்.
அவர் எழுதின காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு இருப்பாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் இளைய தலைமுறைக்கு என்ன செய்யாது, தெரியாது. எல்லாம் மிஷின் வச்சு நட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. உழுத சால்னா இந்த கலப்பை போகிற வழி, அந்த இடங்களை எல்லாம் தெளிந்த சேரு. இழுதைன்னா குழம்புன்னு அர்த்தம், சேற்று குழம்பு. செய்யினுள் செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம். நன் செய், புன் செய், அதான் இந்திர தெய்வம். அதாவது அந்த வயலுக்கு அடிப்படை நீர். நம்முடைய இந்து தர்மத்தில் இந்திரன் எதற்குரிய தெய்வம்? இந்திரன் கிழக்குக்குரிய தெய்வம்னு மாணிக்கவாசர் சொல்கிறார். அந்த செல்வத்துக்குரிய தெய்வமாக இருக்கிறதுனால, செல்வமும் அதனால தான். செல்வம் கிழக்கு திசையே சூரியனே செல்வம் தான். அதனால் அந்த நாற்று நடுவதன் மூலமாக நமக்கு செல்வம் வரணும். அதனால் எந்த தெய்வத்தை வணங்குறாங்க? இந்திரனை வணங்குறாங்க. இப்போ நம்முடைய சைவ மரபில் சிவனையன்றி வேறு தெய்வம் வணங்குறது இல்லைன்னு நம்ம அடித்து சொன்னாலும், இந்திரனை வழிபட்ட செய்தி எங்கே பதிவாகிருக்குது? தொழிலுக்காக வழிபடுறது வேற, தொழில் பொருட்டு வழிபடலாம். முழுமுதற் பரம்பொருளாக என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாது. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வனதேவதையை கும்பிட்ட குறிப்பு இருக்குது. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வனதேவதையை வணங்கிய குறிப்பு இருக்குது. அது அங்கங்கே சில குழுக்கள் செய்யலாம், தொழிலுக்காக செய்யலாம். முழுமுதற் பரம்பொருளாக யாரை வணங்கணும்? சிவனை வணங்கணுங்கிறது சைவ மரபு. தொழுத நாறு நடுவார் தொகுதியை யாரை கும்பிட்டுட்டு நட ஆரம்பிக்கிறாங்க? இந்திரனை கும்பிட்டுட்டு நடுவதற்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்திரன் இது செல்வம் வர்றதுக்காக தான் நாற்று நடுறாங்க. நாற்று நடணும், மூட்டை மூட்டையாக நெல் வரணும். அப்போது செல்வத்துக்கு உரிய இந்திரனை என்ன செய்கிறாங்க? வணங்கி அந்த இந்திர வழிபாடு செய்து நடுவார் தொகுதியே. தொகுதினா நிறைய பேர்னு அர்த்தம். பழுதில் காவிரி நாட்டின் பரப்பலாம். அதாவது பழுது இல்லைன்னா கேடு இல்லாத காவிரி நாடு முழுவதும் இப்படி இருக்குங்கிறார். எல்லா சீசன்லையும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மழைக்காலத்தில் இந்த பத்திரிக்கை எங்கே போச்சு? நல்லா பாரு, முழுசாக பாருங்க. மழைக்காலத்தில் அந்த உழவு நடக்கிற சீசனை பதிவு பண்ணுறார். அதுக்காக 12 மாதமும் இப்படியே இருக்கும்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு நூலை பாடுறதுக்கு என்ன சீசன் தேவையோ அதை பாடுறார். எடுத்தோடனே அறுவடை பாட முடியுமா? நூலே இப்போ தான் தொடங்குது, எப்படி அறுவடையை பாட முடியும்? நூல்லே இப்போ தான் நாற்று நடுறாரு, சைவ சித்தாந்தத்தையும் இப்போ தான் நடுறாரு. அப்போ எதையும் நடணும், நாற்று நடுவதையும் பதிவு செய்கிறார். பழுதில் காவிரி நாட்டில் பரப்பலாம். காவிரி நாடு முழுவதும், காவிரி நாடுனா சோழ நாடு, காவிரி ஆறு பாயக்கூடிய சோழ நாடு. மந்திரம் 63. மண்டு புனல். மண்டுனா நிறைந்த, தேங்கிய. இதே ரோட்டில், இதே பொள்ளாச்சி ரோட்டில் அரிசி மண்டின்னு ஒரு கடை இருக்குது. அரிசி நிறையா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர்? அரிசி மண்டி. ஆமாம், நான் அடிக்கடி ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பேச்சு வழக்கில் இருக்கிற சொற்கள், இலக்கியத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் திருநெல்வேலியில் பேச்சு வழக்கத்தில் இருக்கும். கொங்கு தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் என்ன வேறுபாடுனா, தமிழுக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது மரியாதை தமிழுக்கு கொங்குன்னு சொல்கிற மாதிரியே தமிழுக்கு திருநெல்வேலியை சிறப்பாக சொல்கிறீங்கல்ல. காரணம் என்னென்னா, இலக்கிய சொற்களெல்லாம் எதில் இருக்கும்? பேச்சு வழக்கம். இப்போ கேதம்ங்கிறாரு மாணிக்கவாசகர், பேச்சில் சாதாரணமாக கேதம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். இப்போ மண்டிங்கிறது கிராமங்களில் காப்பி குடிப்பாங்க. காப்பி அடிப்பகுதி இதாக இருந்ததுன்னா காப்பி மண்டி. இந்த மண்டிங்கிறது அந்த மண்டுதல்னா சேருதல், கூடுதல்னு. வாங்க சிவா வாங்க. மண்டு புனல் பறந்து வயல் வளர் முதலின். நாற்று நட்டாச்சு, ஏர் உழுதாங்க, நாற்று நட்டாங்க, நல்லா சேரு பண்ணி நாற்றெல்லாம் நட்டாச்சு. சோழ நாடு முழுவதும் நாற்று நடுற வேலை நடக்கிறது. பொதுவாக இது ஒரே சீசனில் தான் நடக்கும், ஒரே சீசனில் தான் நடுவாங்க. கண்டுக்கிடாதீங்க, அதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரே சீசனில் தான் நடுவாங்க, ஒரே சீசனில் தான் அரசே அந்த ஒரே சீசனில் தான் செய்ய சொல்லும்.
நான் ஒரு செய்தி சொல்கிறேன், நீங்கள் அதிலேருந்து யோசிங்க. ஒரு 100 ஏக்கருக்கு மருந்து அடிச்சிருக்காங்க, அதே நாளில் பக்கத்தில் இருக்கிறவங்க மருந்து அடிக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால தான் எல்லா ஸ்டெப்பையும் ஒரே மாதிரி செய்ய சொல்லுவாங்க அந்த விவசாய வேலைகளில். இந்த 100 ஏக்கருக்கார் மருந்து அடித்து அவர் அடிக்கலைன்னா அந்த பூச்சிகளெல்லாம் எங்கே போயிடும்? அது ஒரே அதனால தான் ஹெலிகாப்டர் வச்சு ட்ரோன் வச்சு ஒரே நேரத்தில் அடிப்பாங்க. இந்திய விவசாயத்துக்கும் வெளிநாட்டு விவசாயத்துக்கும் என்ன வேறுபாடுனா, 85% பேர் விவசாயம் பண்ணி மீதி இருக்கிற 15 பேருக்கு சோறு போட முடியல. என்ன விவசாயம்? இந்திய விவசாயம். 85% பேர் விவசாயத்தில் இருக்கிறாங்க, அவனும் சாப்பிட்டு மீதி இருக்கிற 15% பேருக்கு இவனால் சோறு போட முடியல. காரணம், இன்றைக்கு நிலவரம் மாறி இருக்குது. இப்போ காலக்குள்ள விஞ்ஞான முறைகள் இல்லை. நேரு காலத்திலிருந்து பசுமை புரட்சி கொண்டு வந்த பிறகு தான் இது மாறிச்சு. அவர் தான் அந்த கால்குலேஷன் எடுத்தார். கண்டுக்கிட்டாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதை கவனிச்சிங்கன்னா நமக்கு இன்னும் கவனக்குறைவு தான் வரும். அதாவது நேரு காலத்தில் அந்த ரஷ்ய நாட்டை பின்பற்றி பசுமை புரட்சி கொண்டு வந்து அதற்கு இப்போ இருக்கிற அரசு வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் அதை பின்பற்றி அதை வளப்படுத்தியிருக்காங்க, விவசாயத்தை வளப்படுத்திருக்காங்க. நீங்கள் அமெரிக்காலலாம் போனீங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யாலெலாம் விவசாயிகள் 5% கூட இருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாம் மிஷினரி தான். எதுதான் 1000 ஏக்கரை ஒரே ஒரு விவசாயி பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் வாட்டர் எல்லாம் டீப்பில் போயிட்டுருக்கோம், ஹெலிகாப்டரில் மருந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், ஹெலிகாப்டரில் மருந்து போட்டு உரம் போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் ஒரு இந்திய. நான் இந்த விவசாய குடும்பத்தில் இருந்ததுனால அந்த அனுபவத்தோடு பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் எவனும் இதை சொல்லித்தர மாட்டான். அந்த ஒரு இந்திய பொருளாதார நிபுணர், எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு ஒரு டயலாக், லைஃபுக்கு மறந்துடாதீங்க. இந்திய விவசாயி கடனில் பிறந்து கடனில் வாழ்ந்து கடனில் இறக்கிறார். இதுதான் நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கிறத பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிச்சு சொன்னார். இந்திய விவசாயி கடனிலே பிறக்கிறான், கடனிலே வாழ்கிறான், கடனிலே இறக்கிறான். அப்பா வச்ச கடனில் தான் விவசாயத்தை ஆரம்பிக்கிறான், மகனுக்கு கடனை சம்பாதிக்கிறான், உயிர் போகும்போது எதோட போயிடுறான்? இந்திய விவசாயி கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனே. இந்தியன் எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்டுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. விவசாயத்தினுடைய ஒரு கிராமத்து விவசாயத்தையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு லெவல் விவசாயத்தையும் என்ன செய்துருக்கிறேன், சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது தெரிஞ்சால் தான் எது பேச முடியும். ஆமாம், உரையெல்லாம் அது வைங்க, உரை இருக்கட்டும், பாவம் நல்லா இருக்கட்டும், உரையை ஒன்றும் பண்ணாதீங்க பாவம். பண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள். வாங்க சிவா, முதலின் சுருள்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு சபதம் கட்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு வாத்தியார் ஒரு வழி பண்ணுறது, அதுக்குன்னே விரதம் இருந்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன். முதலின் சுருள்னா என்ன பொருள்னா, அதை வாங்கி பார்த்துருங்க சார், பார்த்துட்டு கொடுங்க. இந்த முதலின் சுருள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நாற்று நட்ட உடனே ஒரு 5-6 இலைகள் இருந்ததாக வச்சுருங்களேன். இலைன்னு சொல்கிறதில்ல, அந்த வைக்கோலாக மாறுறது தானே இலையாக இருக்கும். அந்த எல்லா இலையும் அப்படியே தழையாது, முதல்ல காயும். புரியுதா? முதல்ல என்ன செய்யும்? காஞ்சி அதுக்கு உள்ளேருந்து என்ன செய்யும்? புதுசாக தான் தளிர்கள் வரும். நம்ம நட்ட போது இருந்த அந்த இலைகளெல்லாம் பாதி, அரைப்பங்கு, கால் பங்கு காஞ்சி வாடிடும். சென்டர்லேருந்து ஒரு குருத்து மாதிரி மேலே வரும். அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது 2 இலை 3 இலை வரும்போதே களையும் டெவலப் ஆகிடும். அப்போ உடனடியாக என்ன எடுக்கணும்? அதை தான் ஒழுக்கம்னு. சரியான நேரத்தில் ஹோம்ஒர்க் பண்ணி, சரியான இடத்துல ஸ்கூலுக்கு போய் சரியான நேரத்தில் படிக்கிற பையன் மாதிரியே யாரும் ஒழுக்கமாக இருக்கணும்? விவசாயியும் ஒழுக்கமாக இருக்கணும். அதான் ஒழுக்கம்னு. அதையும் இதில் பதிவு செய்கிறார். களை எடுக்க போகிறாங்க. மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின். முதலின்னா முதல் இலைன்னு அர்த்தம். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா சிவா? இவங்க நம்ம இந்த வஞ்சிபுரம். வாங்க சிவா, நல்லா சரி ஓகே. சரி புறப்பட்டாச்சா? சரி ஓகே ஓகே, வர்ற இடையில ஒரு தடவை வர்றான். சரி ஓகே. முதலின்னா என்ன பொருள்?
நட்டதிலிருந்து நம்ம நடும்போது இருந்த இலையை கணக்கில் எடுக்கக்கூடாது. புதுசாக அதில் தளைஞ்சி வரும். அதான் முதல்னு பேர். அதுக்கு பேர் பாருங்கள், அதில் கூட முதல் இருக்குது பாருங்கள். அகர முதல்ங்கிறோம். இதை கூட சொல்லலாம். முதல் சுருள், அது சுருண்டு விரியும். அந்த இலை சுருண்டு விரியும். சுருள் விரிய அந்த இலைகளெல்லாம் விரியுது. அந்த கண்டு உழவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விவசாயிகள் வரப்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அங்கே என்னென்ன பிரச்சனை. இப்போ நீங்கள் வாழை மரம் எடுத்துக்கிட்டால் 1000 கன்றுகள் நட்டால் 1000மே தழையாது. ஒரு 25-30 கன்றுகள் வராது. அதை நம்ம வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு என்ன கன்று போடணும், புது கன்று போடணும். அதில் புடலை விவசாயம், பாகற்காய் விவசாயம், மிளகாய், எல்லா விவசாயம் தெரியும். உங்களுக்கு ஒரு ஆபத்து, நீங்கள் ஒழுங்காக வகுப்புக்கு வரலன்னா விவசாயத்துக்கு போயிடுவேன், குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ண போயிடுவேன். உங்களுக்கு தான் ஆபத்து, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னமோ எனக்கு தொழில் தெரியாது, வேறு தொழில் இல்லாமல் இதில் இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டு உழவர். அந்த கண்டு உழவர்னா அது ரொம்ப முக்கியம். உழவர் அதை கண்காணித்து கண்டுன்னு அர்த்தம். உழவர் கவனம் எதில் இருக்கணும், இதில் இருக்கணும். அர்ச்சனை வயலுள் விவசாயத்தை சமயத்தோடு ஒப்பிடலை, சமயத்தை தான் விவசாயத்தோடு ஒப்பிட்டாங்க. திருமூலர் பின்னால் நிறைய பாடல்களை விவசாயத்தோடு ஒப்பிடுறார். அப்புதியடிகள் வரலாறு எதில், விவசாயம் தானே அப்புதியடிகள் வரலாறு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான் யாருடைய வரலாறு, அப்புதியடிகளுடைய வரலாறு, விவசாயம் தானே. ஆனால் இப்போ அர்ச்சனை வயலில் அன்பு வித்துட்டுன்னு சொன்னாலே அது விவசாயத்தோடு ஒப்பிடுறாங்கல்ல. வழுதலை வித்திட பூசணி பூத்தது, வழுதடை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோன்றிட பூசணி பூத்தது, முழுவதும் பழுத்தது வாழைக்கனியன்னு ஒரு திருமூலர் பாட்டு இருக்கு, ஒரு திருமூலர் பாடல் இருக்கு. அதாவது வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, கத்தரிக்காய் விதை போட்டேன் பாகற்காய் முளைச்சதுங்கிறார். யார்? திருமூலர். கத்தரிக்காய் விதை போட்டேன் பாகல் முளைத்தது, பிறகு புழுதியை தோன்றனே பூசணி பூத்துட்டு. இந்த மார்கழி மாதத்தில் பூசணி வைப்பாங்கல்ல, அதை சொல்கிறார் திருமூலர். பூசணின்னா ஞானத்தினுடைய நிலைக்கு பேர் பூசணி. அதுதான் மார்கழி மாதம் பூ வைக்கிறது. கார்த்திகை, மார்கழி, தை 3 மாதமும் ஞானத்துக்குரிய மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த 3 மாதத்தையும் சமயத்துக்கு பயன்படுத்தினாங்க. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் கிருஷ்ணர் சொல்கிறார். அதே மாதிரி திருவம்பாவை பாராயணம், திருப்பாவை பாராயணம், பிறகு ஐயப்ப சுவாமிகளுடைய பஜனை. இந்த 3 மாதமும் நீங்கள் கவனமாக இல்லைன்னா இந்த பனி குழி இதெல்லாம் நம்ம உடம்பை பாதிச்சிடும். பக்தியாக இருந்தால் தப்பிச்சிடலாம். அதுதான் எதை போட்டாங்க, பக்தியை போட்டது. விரதம் பக்தி இதில் இருந்துச்சு, ஜீரண சக்தியெல்லாம் குறைஞ்சிரும். அதனால தான் விரதத்தை போட்டது. எல்லாமே சயின்ஸு தான். நாம் அதை பெருசாக என்ன செய்கிறதில்ல, எடுக்கிறதில்ல. அந்த கண்டு உழவர்னா உழவர்கள் அதை கவனிச்சுட்டு, கண்டுனா என்ன அர்த்தம்னா கவனித்து கொண்டு இருக்கணும். நான் ஒரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஒரு 3000 வாழை பயிரிடுவாங்க. வாழை இலையை எண்ணினோம்னா இது தார் போட போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியும். வாழை இலை என்ன செய்வாங்க, எண்ணுவாங்க. 26 இலை 27 இலை வந்துட்டுனா தார் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த தார் வர்ற சீசனில் டெய்லி ஒவ்வொரு வாழையாக பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? முதல் வாழை தெற்கு திசையில் அதை ஈன்றக்கூடாது. ஈண்டுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ். அப்படியே ஈண்டுட்டுனா கயிறை கட்டி இழுத்துருவாங்க. இவனுக்கே தெரியாமல் ஈண்டுட்டுன்னு வச்சுடுங்க, கயிறை கட்டி வடக்கு பக்கம் இழுத்துரும். வாழை வடக்கேனும் வான்கமுகு தெற்கேனும். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பெரிய புராணத்தை பேசலைன்னு யார் வருத்தப்பட்டா? இதெல்லாம் சொல்லாமல், புரியுதா? இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு யாருக்கு, மக்களுக்கு சொல்லணும். வாழை வடக்கேனும் வான்கமுகு தெற்கேனும். இவங்களுக்கு தெரியாமல் வாழை மரம் எந்த பக்கம் தார் போட்டுரும், தெற்கு பக்கம் அப்படி ஈன ஆரம்பிக்கும். ஈனும் போதே தூக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு கயிறை கட்டி எந்த பக்கம் இழுத்துருவாங்க, வடக்கு பக்கத்துக்கு இழுத்து விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு வாரம் கழித்து பார்த்தா ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழை 1 மாதத்துக்கு முந்தைய தெற்கு பக்கமாக கொலையை போட்டு நிற்கும். ஆமாம், இதெல்லாம் விவசாயத்தில் சாதாரணம். அப்போ விவசாயம்
எல்லா வாழையும் தான், தோட்டத்து வாழை தான் சொல்கிறேன். வீட்டில் வைக்கவே கூடாது. உங்களை யார் வைக்க சொன்னது? வீட்டில் வாழை வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? வாழை நீங்கள் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வாழை மரம் வைக்கக்கூடாது. ஏன்னா பாம்பு வரும். தாவரங்களிலே ரொம்ப குளிர்ச்சியானது என்னது? அப்புதியடிகள் மகன் போகும்போது பாம்பு எங்கேருந்து? ஆமாம், தாவரங்களிலே ரொம்ப குளிர்ச்சியானது வாழை. இப்போ சில நோய்க்கு எந்த இலையில் படுக்க வைக்கிறாங்க? வாழை இலை, வாழை இலை குளியலுங்கிறான். வாழை இலையை மேலே போட்டு படுக்க வச்சுட்டு 1500 பிடிங்கிடுறான் நம்ம ஊரில். நீங்கள் அது ஆமாம், அது ஒரு பயிற்சிங்கிறான். வாழை இலையை 15 ரூபாய்க்கு வாங்கி மேலே போட்டு விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு 1500 வாங்கிடுவாங்க. வாழை இலை பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும். வாழை மரம், வாழை மரத்துக்குள்ளே தான் எது போய் உட்காந்துருக்கோம்? சாரை பாம்பு, குறிப்பாக என்ன பாம்பு? அதனால தான் வாழை மரத்தை வீட்டில் வைக்க விட மாட்டாங்க வாஸ்து சாஸ்திரப்படி. அதுக்காக பயந்து இன்றைக்கி போய் வெட்டிடாதீங்க, புரியுதா? தார் போட்டவரை வெட்டுங்க, நம்மால் உடனே வெட்டிடுவான். நம்ம ஊரில் ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணர் சொன்னார்னு காந்தி நகர் ஏரியாவுக்குள்ள ஒரு 300 தென்னை மரத்தை வெட்டி விட்டாங்க. அவருக்கு பொழுது போகலை, அவர் ஃபோன் போட்டவனையெல்லாம் தென்னை மரத்தை வெட்டுன்ட்டார். காந்தி நகர் ஏரியாவுக்குள்ள ஒரு 200 தென்னை மரங்க, 200-300 தென்னை மரம் காலி. ஆமாம், நான் சும்மா நான் உங்கள்கிட்ட நானாக சொல்லலை, மறந்துடக்கூடாது. நீங்கள் கேட்டது பெரிய புராணத்தில் இருக்குது சொன்னேன், புரியுதா? நான் வாழைக்கு தண்ணி பாய்ச்சவேன், பாம்பை வாழை மரத்துக்குள்ளே பார்த்தவேன், அதனால் சொன்னேன். ஆமாம், கண்டு உழவர் பதம் காட்ட, அந்த வார்த்தை பாருங்கள். நீங்கள் அப்படியே இதை நான் ஏன் இவ்வளோ சுலோ பண்ணுறேன்னு தெரியுமா? இது அவ்வளவும் சரிய யோகத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயிக்கே இவ்வளவு நிலைமை இருக்குன்னா, சமயம் பண்ணுறதுல எத்தனை பருவம் இருக்குது. ஒரு நாற்று நட்டு இப்படி வர்றதுலையே சைக்கிளார் பருவம், பதம்ங்கிற பருவம். சைவத்தில் எத்தனை பருவம் இருக்குது? சரியை, கிரியை, யோகம், ஞானம், எத்தனை பருவம். இது எனக்கு சைவ சித்தாந்தமாக தெரியறதுனால தான் என்னால் நகர முடியல. அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. கத்திரிக்காய் விதை போட்டு பாகற்காய் முளைச்சதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சமயப்பணியை தொடங்கினேன். பாகல் முளைத்ததுன்னா பற்று இல்லாமல் போயிட்டு. பாகற்காய் பொரியல் நமக்கு பிடிக்காதில்ல, பற்று இல்லாமல் போயிட்டு. புழுதியை தோண்டினேன்னா யோகம் பண்ணினேன் ரத்தம். புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது. பூசணினா ஞானம். கடைசியில் முழுவதும் பழுத்தது வாழைக்கனின்றார். வாழைக்கனி ஞானம். திருமூலர் பாடுறார், சூசக சம்பாசனை 9வது மந்திரத்தில் இருக்கு. ஆமாம், புரியுதா? வழுதலை வித்திட பாகல் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டோடைய தோட்டத்து குடிகள். தோட்டத்து குடிகள்னால் யாருன்னா, நம்ம சாதனம் பண்ணும்போது ஐம்புலன்கள் ஓடிடும். அதைத்தான் இதுவரைக்கும் அந்த தோட்டத்தில் விளைய விடாமல் பண்ணிட்டு இருந்தவெல்லாம் தோட்டத்தை விட்டு ஓடிட்டாங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் வராமல் தடுத்த ஐம்புலன்கள் ஓடிவிட்டது. முழுதும் பழுத்தது வாழைக்கனி. திருமூலர் பாடுறார், வழுதலை கத்தரி விதை பாகல் முளைத்தது. இதில் அந்த விளக்கமெல்லாம் இல்லை. நான் அருணை வடிவேல் முதலியார் உரையே சொல்லிட்டு இருக்கேன், அதில் விளக்கமெல்லாம் இல்லை. அவன் அதில் எதுவுமே இல்லை. அது தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அவன் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அந்த மாதிரி உரை சொல்லியிருக்கிறான். பதம் காட்ட களைகளையும், கடைசிய களையும், களை எடுக்கக்கூடிய, களைதல்னா நீக்குதல். களையப்பட வேண்டியது என்பதனால்தான் அதுக்கு என்ன பேர்? களைன்னு பேர். கடைசியர்னா உழவு செய்கிற பெண்கள்னு அர்த்தம். சங்க காலத்து வார்த்தைகள். கடைசியர்னா உழவு செய்கிற பெண்கள். தன் தரளம் சொறி பணிலம். பணிலம்னா சங்கு, தன்னுனா குளிர்ச்சி, தரளம்னா முத்து, சொறி பணிலம் இடறி. அதாவது அந்த வயலுக்குள்ள சங்குகள் முத்துக்களை ஈண்டுருக்குதான். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பீங்க, சிப்பியில் தானே முத்து வரும், சங்குலேருந்து எப்படி முத்து வரும்னு கேட்பீங்க. தமிழ் இலக்கியத்தின்படி 20க்கு மேற்பட்ட இடங்கள்லேருந்து என்ன வரும்னு இருக்குது? முத்துக்கள் வரும். மேகத்திலிருந்து கூட முத்துக்கள் விழும். அரிசியில் முத்து வரும். நான் பார்த்துருக்கிறேன். நெல் விளையும் போது நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெல்லில் வெள்ளை கலரில் முத்து வரும். அதை நீங்கள் மாலையாக ரெடி பண்ணலாம். சங்குலேருந்து முத்து வரும், சிப்பிலேருந்து முத்து வரும். சில சீவக சிந்தாமணியில் 20க்கு மேற்பட்ட இடங்கள் சொல்லியிருக்காங்க எதிலிருந்து முத்துக்கள் வரக்கூடிய இடங்கள்.
சங்கிலிருந்து முத்துக்கள் வந்து நிறைய கிடக்குதான். அது இடறுதான் யாரை? அந்த உழவு வேலையில் இருக்கிற பெண்கள், களை எடுக்கிற பெண்களை இடறி விடுதான். சேக்கிழார் அந்த நீர் வளத்தை இப்படி காட்டுறார். அதாவது சங்குகள் என்ற முத்துக்கள் அந்த அளவுக்கு கிடக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு முத்துக்கள் கிடக்குது? சங்குகள் போட்ட முத்துக்களை எடுக்கிறத விட்டுட்டு களை எடுக்கிற வேலையில் இருக்கிறாங்கன்னா முத்துக்களை எப்படி சாதாரணமாக நினச்சிருப்பாங்க? அது அதன் மூலமாக அந்த இயற்கை வளத்தை என்ன செய்கிறாரு? காட்டுறார். எவ்வளவு வளமாக இருந்திருக்கிறதுங்கிறத சேக்கிழார் காட்டுறார். இடறி இடை தளர்ந்து அசைவார் வண்டு அணையும் குழல். அந்த களை எடுக்க வந்தவங்க கூந்தல்ல நல்லா பூ வச்சிருக்கிறாங்க, பூ வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி களை எடுக்க போயிருக்கிறாங்க. புரியுதா? அது ஒரு புனிதமான தொழில் தானே, புனிதமான தொழில் தானே. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தந்தையார் வந்து அவர் கூட சாயங்கால நேரங்களில் அவர் விவசாய வேலை முடியும் போது நான் கூட இருப்பேன். ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிஞ்சவுடனே ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் வயலுக்கு போகணும். வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு காப்பி டீ தந்து விடுவாங்க நம்மகிட்ட. இவனை மாதிரி இருக்கும்போது கொண்டு கொடுத்துட்டு மாட்டை கொஞ்சம் அவிழ்த்து விட்டு மேய்ச்சிட்டு மாடு மேய மேய மாட்டுக்கு தீவனம் புல்லெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தலைச்சுமையாக வரணும். அப்போ எங்கள் அப்பாவும் கூட வருவார். அப்போ அந்த வயல் கேட்டெல்லாம் மூடிட்டு வெளியே வந்து இப்படி நின்றுக்கிட்டே இருப்பார். சாமியை நினைப்பார். அந்த பள்ளி வந்து சத்தம் போடுமில்ல, அது வரும் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருப்பார். எப்படா இவர் போக நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், பள்ளி வந்து அந்த சத்தம் போடு வரைக்கும் 15 நிமிஷம் நாளும் நின்றுக்கிட்டே இருப்பார். எதையாவது ஒரு பள்ளி வாங்கப்பா அப்படின்னு நினைப்பார். சாமி வந்து நீங்கள் போங்க தோட்டத்தை பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாராம், அவருடைய நம்பிக்கை. அது வரைக்கும் நின்றுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே நடந்தே வருவோம். அந்த பெண்கள் வந்து அந்த வேலைக்கு என்ன வச்சுட்டு போயிட்டுருக்காங்க தலையில்? என்ன கூலி வேலை தான் அவங்க நினைக்கல, அதை புனிதமாக நினச்சிருக்காங்க. புரியுதா? புனிதமாக நினச்சிருக்காங்க. வண்டனையும் குழல் அலை, அலைனா அசைகின்றன்னு அர்த்தம். மடநடையின் வரம்பு அணைவார். மட இளமையான அந்த நடையுன் வரப்புக்கு வர்றாங்க. அணைவார்னா வரப்புக்கு வந்து சேர்ந்தாங்க. இதெல்லாம் புஸ்தகத்தை பார்த்து நடத்துறது கஷ்டம். அதனால தான் எழுதிட்டு வந்தேன். பெரிய புராணம் வந்து இது இருக்கிற வால்யூமில் சின்னது. இதில் ஒரு 200 பக்கம் குறைவாக இருக்குது. இதுமாரி 7 வால்யூம். அதுதான் பெரிய புராண உரை. அதெல்லாம் மைண்டில் செட்டில் இருக்கிறத வச்சு நடத்திக்கிட்டே இருப்போம். இந்த ஏரியா கொஞ்சம் நுட்பமாக நடத்தணும். இதில் இன்னொரு 200 பக்கம் சேர்த்துக்கிடுங்க. இதுமாதிரி 7 புக்கு சேர்ந்தது தான் என்ன உரை? பெரிய புராண உரை. சி.கே. சுப்பிரமணியம் முதலியார் உரை. புரியுதா? அதையெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் டவுட் கேட்டால் காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ திருவாசகத்துக்கு போக போகிறோம். இதில் அடையாளம் வச்சுக்கிடுங்க. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த பத்திரிக்கை பார்த்துட்டிங்களா நீங்கள் சுமதி? இந்தாங்க பார்த்துக்கிடுங்க. அப்படி என்ன எழுதி என்ன அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரப்போகுதா? கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா?